6th வேர்ல்டில் 4வது இயல் இருக்கிற செய்யுள் பார்க்கலாம். பழமொழி 400. இந்த பழமொழி 400 இயற்றியது யாருன்னா மூன்றுரை அரையனார் என்ற புலவர் தான் பழமொழி 400 என்ற நூலை ஏற்றுறாரு. இதில் கல்வியின் சிறப்பு குறித்த பாடல் இருக்குது. நம்ம நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு பார்க்கலாம். ஆசிரியர் குறிப்பு நம்ம பார்த்தோம்னா இந்த நூலின் ஆசிரியர் யாருன்னா மூன்றுரை அரையனார் தான் இந்த நூலின் ஆசிரியர். இந்த மூன்றுரை அரையனாரில் மூன்றுரை என்பது அந்த புலவரோட ஊர் பெயர் தான் மூன்றுரை. அரையனார்னு இருக்குது. அந்த அரையனாரில் இருக்கிற அரையன் என்ற சொல்லோட பொருள் என்னன்னா அந்த ஊரோட அரசனாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்கிறது. மூன்றுரை அரையனாரில் மூன்றுரை என்பது அந்த புலவரோட ஊர் பெயர். அந்த அரையனாரில் இருக்கிற அரையன் என்பது அந்த ஊரோட அரசனை குறிக்கலாம். இவர் அந்த மூன்றுரை ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம் ஒன்று. அடுத்தது அரையன் என்பது புலவரோட குடிப்பெயராகவும் இருக்கலாம்னு ஒரு கணிப்பு சொல்கிறாங்க. 2 மீனிங் சொல்கிறாங்க. அரையன் என்பது அந்த ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம் ஒன்று. 2வது அந்த புலவரோட குடிப்பெயராகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நூல் குறிப்பு பார்க்கலாம். 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று தான் பழமொழி 400. திருக்குறள், நாலடியார் அதெல்லாம் 14 கீழ்கணக்கு நூல்னு தெரியும். அந்த திருக்குறள், நாலடியாருக்கு அடுத்து சிறப்பு பெற்ற நூல் தான் பழமொழி 400 என்ற நூல். இந்த நூலில் 400 பாடல்களை கொண்ட நூல் இது. இந்த நூலோட சிறப்பு என்னன்னா ஒவ்வொரு பாடலோட இறுதியிலும் ஒரு பழமொழி இடம் பெற்றிருக்கும். அதனால தான் இந்த நூலுக்கு பழமொழி 400 என்ற பெயரே வந்தது. இந்த பாடலில் இருக்கிற பொருள் கடைசி பழமொழி என்னன்னா ஆற்றுணா வேண்டுவதில். ஆற்றுணா வேண்டுவதில் என்பது என்ன மீனிங்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்பது தான் பொருள். இந்த கேள்வி இது வரைக்கும் டிஎன்பிசியில் குறைந்தபட்சம் ஒரு 5 டைமாவது கேள்வி கேட்டிருப்பாங்க. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று சொன்ன நூல் எது, ஆற்றுணா வேண்டுவதில் என்ற சொன்ன நூல் எதுன்னு ஒரு 5 டைமாவது இது வரைக்கும் கேட்டிருப்பாங்க. இது பழமொழி 400 தான் அர்த்தம். இதை பற்றி சில முக்கியமான குறிப்பு பார்த்தலாம். 14 கீழ்கணக்கு நூலில் ஒன்று நாலடியார்னு நமக்கு தெரியும், திருக்குறள்னு தெரியும். அதற்கு இணையாக போற்றி பாதுகாக்கப்பட்ட நூல் தான் பழமொழி 400. இப்போ நமக்கு திருக்குறளில் 133 அதிகாரம், 1330 குறள்னு தெரியும். நாலடியாரில் பார்த்தோம்னா 40 அதிகாரம், 400 பாடல்கள்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி பழமொழி 400லேயும் 400 பாடல்கள் தான் இருக்குது. இது 34 அதிகாரங்களை கொண்டது. இதெல்லாம் நல்லா நோட்ஸ் எடுத்து நம்ம வச்சுக்கணும். 34 அதிகாரம் இருக்கும். இதில் திருக்குறளில் பார்த்தோம்னா 9 இயல்களை கொண்டது. அறத்துப்பால் 4 இயல், பொருட்பால் 3 இயல், இன்பத்துப்பால் 2 இயல் என 9 இயல்களை கொண்டது திருக்குறள். நாலடியார் பார்த்தோம்னா 12 இயல்களை கொண்டது நாலடியார். பழமொழி 400ல் இயல்கள் இதில் பெருசாக முக்கியத்துவமாக கொடுக்கல. இதில் அடுத்தது பார்த்தோம்னா பழமொழி 400ல் ஒவ்வொரு பாடலோட இறுதியிலையும் பழமொழி ஒன்று இடம் பெறுவதால் தான் இது பழமொழி 400 பாடலையும் 400 பழமொழி இருக்கிறதால தான் இது பழமொழி 400ன்னு அழைக்கப்படுகிறது. இந்த பழமொழிக்கு ஒரு பெயர் உண்டு, முதுசொல்னு ஒரு பெயர் உண்டு. பழமொழியை தொல்காப்பியர் தான் முதல்ல முதுசொல் என்று குறிப்பிடுகிறார். இதெல்லாம் முக்கியமான நோட்ஸ் எழுதி வச்சுக்கணும் நம்ம. அடுத்து பார்த்தோம்னா இந்த மூன்றுரை அரையனார் 5ஆம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்தவராக இருக்கலாம். இவர் ஒரு சமண சமயத்தவர். எப்படி சமண சமயத்தவர்னு சொல்கிறாங்கன்னா இவருடைய இந்த பழமொழி 400ல் இருக்கிற கடவுள் வாழ்த்தை வச்சு இவர் சமண சமயத்தவர்னு சொல்கிறாரு. இவங்களுடைய காலம் 5ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம்னு கணிச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பாடல் பார்க்கலாம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவதில். நம்ம சொல் பொருள் பார்க்கலாம். ஆற்றமும் கற்றார்னா நிறைவாக கற்றவர். அதான் ஆற்றமும் கற்றார்னு சொல்கிறாங்கல்ல, நிறைவாக கற்றவர். அப்போ ஆற்றம்னா நிறைவாக. நாற்றிசைனா 4 கூட்டல் திசை நாற்றிசை, இது பிரிக்கும் முறை. அடுத்தது தமவேயம்னா தம்முடைய நாடுகளே, அந்த நாடுகள் எல்லாம் தெளிவாக நூல்களை கற்று அறிவுடையவர். எந்த நாடுமே பிரித்து பார்க்க வேண்டியதில்லை, எல்லா நாடுகள்லையும் அவரோட புகழ் பரவி இருக்கும். அந்த நாடு எல்லாம் தம்முடைய நாடுகளே என்று சொல்வது தான்
தமவேயாம்னா தம்முடைய நாடுகளே, ஆற்றுனானா பிரித்து எழுதும் முறைனா 6 கூட்டல் உணா. இதுவுமே ஒரு 2 எக்ஸாமில் டிஎன்பிசி எக்ஸாமில் இது வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஆற்றுனா என்பதை பிரிக்கும் முறை என்னன்னா 6 கூட்டல் உணா தான். இதில் 6 என்பதன் பொருள் வந்து வழின்னு அர்த்தம். 6 என்பதுக்கு வந்து 4-5 பொருள் இருக்குது. 6னா வழின்னு அர்த்தம், நீர் ஓடும் பரப்புன்னு அர்த்தம், 6னா தணிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ கோவமாக இருந்தால் அவன் கோவத்தை ஆற்றுடான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி 6னா தணிக்கிறதுன்னு ஒரு அர்த்தங்குது. 6 என்ற எண்ணை குறிக்க இப்படி 4-5 பொருள்களை கொண்டது தான் 6. இதில் 6 என்பதற்கு பொருள் என்னென்னா வழி, உணானா உணவு. ஆக மொத்தம் ஆற்றுனானா வழிநடை உணவு. இந்த வழிநடை உணவு தான் இப்போ வந்து கட்டுச்சோறுன்னு மாற்றிருக்காங்க. அதனால தான் ஆற்றுனா வேண்டுவதில்னா கற்றவனுக்கு வழிநடை உணவு வேண்டாம் என்றும் பொருள்படும், கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்றும் பொருள்பெறும். எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்த நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவளிப்பர் என்பது தான் அந்த பாடலுடைய முக்கியமான பொருளே. இதே பாடல் மூதுரிலையுமே இருக்குது. அதில் வந்து மூதுரையில் மன்னனும் மாசற கற்றோனும், இதில் வந்து ஆற்றவும் கற்றார்னு இருக்குது, நிறைவாக கற்றவர். மூதுரையில் பார்த்தோம்னா மன்னனும் மாசற கற்றோனும், மாசற கற்றோன்னா குற்றமில்லாமல் நிறைவாக கற்பவன் தான் மாசற கற்றோனும். நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா கற்றவனுக்கு நம்ம நாட்டில் மட்டும்தான் சிறப்பு, அரசனுக்கு அந்த நாட்டில் மட்டும்தான் சிறப்பு, கற்றவனுக்கு உலகமெங்கும் சிறப்புன்னு சொல்கிறது தான் மூதுரையோட பொருளே. மன்னனுக்கு தம் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்கிறது வந்து பார்த்தோன்னா மூதுரை. இங்கு வந்து நல்ல தெளிவாக கற்றோர் வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர்னு சொன்னால் அது வந்து பழமொழி 400. இப்போ நம்ம பொருள் பார்க்கலாம். ஏன்னா நம்ம பொருள் படிக்கும்போது தான் அந்த நூல் 3 அரைநாறு எழுதிய பழமொழி 400னா அந்த பொருள் நமக்கு ஞாபகம் வரணும். முதல்ல ஒரு சிம்பிளாக ஒரு ஐடியாலஜி வரணும். அப்புறம் தான் அந்த லைன் கேட்டால் நம்ம யோசித்து கரெக்டாக எழுத முடியும். கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவார். இதுதான் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். அடுத்தது பார்த்தோன்னா அவருடைய புகழ் 4 திசையிலுமே பரவி இருக்கும். அவருடைய புகழ் பரவாத நாடுகளே இல்லை என்ற அளவுக்கு அவருடைய புகழ் பரவி இருக்கும். அந்த நாடு எல்லாம் வேற்று நாடு நம்ம நினைக்க தேவையில்ல. இப்போ நம்ம அப்துல் கலாம் எப்படி உலக நாடுகள் ஃபுல்லாக வரவேற்கிறாங்களோ அது மாதிரி கற்றவர்கள் எல்லாரும் நாடும் வேற்று நாடு இல்லை, சொந்த நாடுகளே, தம்முடைய நாடுகளே, தமவேயாம் என்ற மீனிங் உடைய தம்முடைய நாடுகளே. எனவே அந்த நாட்டுக்கு செல்லும் போது அவங்க வழிநடை உணவு, ஆற்றுனா என்று சொல்லக்கூடிய வழிநடை உணவை அவங்க எடுத்து சென்று போக வேண்டிய தேவையே இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம கடைசியாக பாடல் இன்னொரு டைம் படிச்சிடலாம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார், நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம், ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். இதுதான் இந்த நூலில் இருக்கிற பழமொழி. என்னன்னா ஆற்றுனா வேண்டுவதில் என்பது தான் பழமொழி. இதோட அர்த்தம்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறும் வேண்டாம். 6th ஓல்டு புக்கில் முதல் பருவம் ஃபஸ்ட்டு டேர்ம் முடிச்சாச்சு. இது செகண்ட் டேர்மில் இயல் 1ல் செய்யுள் பார்க்கலாம். செய்யுளில் இசையமுதி என்ற தலைப்பில் பாரதிதாசனுடைய பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பற்றி பாடல் இருக்குது. நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருக்காங்க. பாவேந்தர் பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா சுப்புரத்தினம். அவருடைய தந்தை பேர் கனகசபை. அதனால் சில இடங்களில் அவரோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் கூட கொடுப்பாங்க. பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணிய பாரதியார். இயற்பெயர் பார்த்தோன்னா சுப்பிரமணி. இவருடைய பெயர் சுப்புரத்தினம். இவர் வந்து பாரதிதாசன் வந்து பாரதியாரோட கவிதை மீது கொண்ட காதல் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசன்னு மாற்றிக்குவார். பாரதியார் மேலே பாரதியாரோட கவிதை மேல் கொண்ட காதல் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசன் மாற்றிக்குவார். இவர் வந்து தமிழோட அருமை பெருமைகளை விளக்கி பல பாடல் எழுதியதால் இவருக்கு பாவேந்தர் என்ற சிறப்பு பெயர் வந்தது. புரட்சி கவி என்ற சிறப்பு பெயரும் இவருக்கு ஒழியது. இவர் புரட்சி கவி என்ற சிறப்பு பெயர் ஏன் பெற்றார்னா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், இது போன்ற தலைப்புகளில் புரட்சிகரமான பாடல் இயற்றியதால் இவருக்கு புரட்சி கவி என்ற பட்டமும் வந்தது. இவர் இயற்றிய நூல்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இது எல்லாமே பாரதிதாசனுடைய நூல்கள் தான். இவருடைய காலம் என்னன்னு பார்த்தோம்னா 1891 பிறந்திருக்காரு. அம்பேத்கர் பிறந்த வருஷம் தான் இது. 1891 தான் அம்பேத்கரும் பிறப்பார். இவரும் அம்பேத்கர் பிறந்த வருஷமான 1891 தான் பிறந்திருக்காரு. அம்பேத்கர் ஏப்ரல் 14 பிறப்பார். 1891 ஏப்ரல் 14. இவர் பார்த்தோம்னா
1891 ஏப்ரல் 29 பிறந்திருக்காரு. 1964 அதே ஏப்ரல் 21 இறந்திருக்காரு. அப்போ ஏப்ரல் 29 பிறந்து ஏப்ரல் 21 இறந்திருக்காரு. பாடல் பார்க்கலாம். மழையே மழையே வா வா வா, நல்ல வான புனலே வா வா, இவ்வைய தமுதே வா வா, தகர பந்தல் தனதன வெண்ண, தாழும் கூரை சலசல வெண்ண, நகர பெண்கள் செப்பு குடங்கள் நன்றெங்கும் கனகன வெண்ண, ஏரி குளங்கள் வழியும்படி நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி, பொறி வாரி தூவும் பூவும் காயும் மரமும் தழையும் நனைந்திடும்படி, தழையா வெப்பம் தழைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும், உழுவார் எல்லாம் மலை போல் இருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும், இனி மழையே நீ வந்து கொண்டு தான் இருக்கணும் அப்படின்னு பாடுறாரு. இந்த வையும் இன்புற்று வாழவும் நகர பெண்கள் மற்றும் அவங்க வச்சிருக்கிற செப்பு குடங்கள்லாம் நனையும் மாதிரி அதில் படுற சவுண்டு மாதிரியும் இதை நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தோம்னா தான் இந்த பாடல் நமக்கு நல்லா புரியும். மழையை பற்றி பாரதிதாசனுடைய பாடல் ஒன்று இருக்குதுன்னு முதல்ல மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த லைனில் நமக்கே வரும். இது நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா 10th கூபர் ராஜகோபாலன் ஒரு பாட்டு ஒன்று வரும். பொன்னேர் பூட்டுதல்னு ஒரு பாட்டு வரும். சித்திரை திங்களில் வர பொன்னேர் பூட்டுதல்னு ஒரு பாட்டு வரும். பாரதிதாசன் என்ன பாடியிருக்காருன்னு பார்த்தோம்னா, உழுவார் எல்லாம் மலை போல் இருதை ஓட்டி பொன்னேர் பூட்டம். எருதை மலை போல் இருக்கிற எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டம்னு பண்ணால் பாரதிதாசன் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். சொல் பொருள் பார்க்கலாம். வான புனல்னா நீருன்னு நமக்கு தெரியும். வான புனல்னா மழை நீர். வையத்தமுதுனா வையம்னா உலகம்னு தெரியும். அமுதுனா அமுதம், அதனால் உலகின் அமுதம். அடுத்தது தகர பந்தல்னா தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல் தான் தகர பந்தல். பொடினா மகரந்த பொடி, மலரில் இருக்கிற மகரந்த பொடி நனியும் வழியும். அடுத்தது தழைனா செடின்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு இலை இது மரபு சொற்களில் வரும். நமக்கு மல்லிக்கு மட்டும்தான் நமக்கு தழை வரும். மற்றபடி புல்லுக்கெல்லாம் கோரை அது மாதிரிலாம் புல் வரும். நமக்கு கீரை தனியாக வரும். அது மாதிரி தழை என்ற மரபுடைய சொல் எதுன்னு பார்த்தோன்னா மல்லிக்கு தான் முக்கியமாக தழை வரும். இதில் தழைனா செடின்ற மீனிங் கொடுத்துக்கிறாங்க. தழையா வெப்பம்னா பெருகும் வெப்பம்னு அர்த்தம். தழையா வெப்பம்னா குறையாத வெப்பம்னா தழையா வெப்பம் என்று பொருள்படும். குறையாத வெப்பம்னாலும் வெப்பம் பெருகுனா தான் வெப்பம் குறையாது. அதனால் 2 மீனிங்காகவும் இது பொருள் கொள்ளலாம். தழையா வெப்பம்னா பெருகும் வெப்பம்னு எடுத்துக்கலாம், குறையாத வெப்பம்னு எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா தழைக்கவும்னா குறையும். மழையே வா வா, குறையாத வெப்பம் குறையும்படியும் உடல் தாங்காத வெப்பம் நீங்கவும் மழை வரணும்னு பாடுறாங்க. பாரதிதாசனை பற்றி படிக்கணும்னா இதில் ஒரு முக்கியமான 3 கவிஞர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் கவிஞர் யாருன்னு பார்த்தோன்னா முடியரசன். முடியரசன் யாருன்னா பாரதிதாசனோட பரம்பரை கவிஞரில் மூத்தவர் முடியரசன். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா வாணிதாசன். வாணிதாசன் யாருன்னா பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யாருன்னா வாணிதாசன். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய ஆள் யாருன்னா சுரதா. சுரதாவும் இயற்பெயர் பார்த்தோம்னா ராசகோபாலன். இவரும் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை சுப்புரத்தின தாசன்னு மாற்றிக்குவார். ராஜகோபாலன் என்ற இயற்பெயருடையது தான் சுரதாவுக்கு. இது அவர் சுப்புரத்தின தாசன்னு மாற்றிக்குவார். அந்த சுப்புரத்தின தாசனுடைய சுருக்கம் தான் சுரதா. இவர் யாருன்னு பார்த்தோம்னா பாவேந்தர் விருது வருஷம் கொடுத்துன்னு இருக்காங்க. தமிழக அரசு சிறந்த இலக்கியங்களை தேர்ந்தெடுத்து பாவேந்தர் பாரதிதாசன் நினைவாக விருது கொடுத்துட்டு வராங்க. அந்த பாவேந்தர் பாரதிதாசன் நினைவு விருது வாங்கிய முதல் ஆள் யாருன்னா சுரதா தான் வருவார். 6th ஓல்டு புக்கில் இருக்கிற 4வது இயலில் உரைநடை பார்க்கலாம். மகள் இந்திராவுக்கு நேர் எழுத கடிதம். இதிலிருந்து இது வரைக்கும் டிஎன்பிசியில் ஒரு 10 கேள்வியாவது தொடர்ந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லா லைனுமே இதில் ரொம்ப முக்கியமான லைனு. நமது நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர் ஜவஹர்லால் நேருன்னு நமக்கு தெரியும். இவர் நாட்டு விடுதலைக்கு பின் இந்தியாவுடைய முதன்மை அமைச்சராக, அதாவது பிரதம மந்திரியாக இவர் இருந்தார்னு நமக்கு தெரியும். 1946 டிசம்பரில் இடைக்கால அமைச்சரவை ஏற்படுத்துகிறாங்க. 1947 சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த கவர்மெண்ட் செட்டப்புக்கு இந்தியா வரணுன்ற காரணத்துக்காக 1946 டிசம்பரில் அரசியல் நிர்ணய சபை கூட்டுறாங்க. அதில் இருந்தே நேரு தான் தலைவராக இருக்கார் இந்தியாவுக்கு. 1950 தான் இந்தியா சுதந்திரமாகுது. இந்தியா குடியரசு நாடாக அரசியலமைப்பு சட்டம் ஏற்று அங்கீகரிக்கப்படுகிறது. இந்த 1950 இருந்து
64 வரைக்கும் நேரு பிரதமராக இருக்கிறாரு. 64லேருந்து ஒரு 2 வருஷம் கேப் ஆகுது. லால் பகதூர் சாஸ்திரி இது போன்ற தலைவர்கள்லாம் நடுவில் வராங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 1966லேருந்து இந்திரா காந்தி பிரதமராகுது. அந்த வரலாறு தனியாக நம்ம பாலிட்டியில் பார்க்கலாம். இத்தகைய சிறப்பை பெற்ற நேருவோட பொண்ணு தான் இந்திரா காந்தி. இதில் நேரு தன் மகளுக்கு எப்போது கடிதம் எழுதினார், அந்த கடிதத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு, அதை பற்றி தான் இந்த லெசன் இருக்கும். நேரு 1922லிருந்து 64 வரைக்கும் தொடர்ந்து ஒரு 42 ஆண்டுகள் தன் மகளுக்கு கடிதம் எழுதி கொண்டே தான் இருந்தார். நேரு வெளிநாட்டிற்கு சென்றாலுமே, இந்தியாவில் இருந்தாலுமே, ஏன் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தாலுமே நேரு தன் மகளுக்கு தொடர்ந்து கடிதம் எழுதிக்கினே இருக்கார். இந்திரா காந்தி அவர்கள் தன்னோட இளமை காலத்தில் அவங்க எங்கே படிக்கிறாங்கன்னா, பங்களாதேஷில் சாந்தி நிகேதன்ற ஒரு இடம் இருக்குது. நம்ம மேற்கு வங்கத்தில் சாந்தி நிகேதன் என்ற ஒரு இடம் இருக்குது. அந்த சாந்தி நிகேதனில் விஸ்வபாரதி கல்லூரின்னு ஒரு கல்லூரி இருக்குது. இந்த விஸ்வபாரதி கல்லூரி, அதாவது மேற்கு வங்கத்தில் இருக்கிற சாந்தி நிகேதன் என்ற இடத்துல விஸ்வபாரதி கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரி யார் நிறுவுறாங்கன்னா, தேசிய கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் தான் இந்த கல்லூரியை நிறுவுறாரு. அந்த கல்லூரியில் தான் இந்திரா காந்தி அவர்கள் கல்லூரி பயின்றுட்டு வராங்க. அப்போது தான் நேரு, அந்த சமயத்தில் நேரு எங்கே இருக்காருன்னா அல்மோரா மாவட்ட சிறைச்சாலையில் இருக்கார். இது உத்தராஞ்சல் மாநிலத்தில் இருக்குது. இப்போ தற்போது யூபியில் கூட இது இருக்கும். அந்த காலத்தில் இது உத்தராஞ்சல் மாநிலத்தில் இருந்தது, உத்தராஞ்சல் இருந்தது. அந்த சிறைச்சாலையில் நேரு அடைபட்டு கிடந்தப்ப 1935 பிப்ரவரி 22 எழுதிய கடிதம் தான் இது. இந்த டேட்லாம் கூட ரொம்ப முக்கியம். இதெல்லாமே கேள்வி கேட்பாங்க. அடுத்தது பார்த்தோன்னா இந்த லைனை கூட கேள்வியாக கேட்டு வச்சுருக்காங்க. நேரு தன் மகளுக்கு கடிதம் எழுதினார். அதில் இந்திரா காந்தி எந்த பேரில் அழைச்சி அவங்க கடிதம் எழுதியிருந்தாங்கன்னே கேட்டிருக்காங்க. செல்ல மகள் இந்திரா காந்தி இந்துன்னு தான் நேரு அழைச்சார். ஃபுல் ஃபார்மில் சொல்லணுன்னா செல்ல மகளே இந்துன் என்று எழுதி தான் கடிதத்தை ஆரம்பிக்கிறாரு. நான் சிறைச்சாலையில் நான் நலமாக இருக்கிறேன், நீ கிருபாலினியோட உதவியோட நீ படிக்க வேண்டிய பாடங்கள்லாம் நீ படித்து முடித்து விட்டாயான்னு கேட்குறாரு. கிருபாலினி யாருன்னா அந்த விஸ்வபாரதி கல்லூரியில் பணிபுரிகிற ஒரு ஆசிரியர் தான் கிருபாலினி. நேரு அப்புறம் தன் பொண்ணுக்கிட்ட ஒரு பர்சனலான விஷயத்தெல்லாம் சிலது சொல்கிறாரு. நம்ம எப்போதுமே கிளாஸில் உட்காந்து பாடங்களை கேட்கறது கவனிக்கிறதுல நல்லது தான். அதோட நல்லது எதுனா நம்ம பேராசிரியர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து நம்ம பேசணும். அப்போ தான் நம்மளுடைய அறிவு வளர அவங்க சில குறிப்புகள்லாம், முக்கியமான குறிப்புலாம் சொல்லுவாங்க. நானுமே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நானுமே படிக்கும்போது கூட அங்கேயும் இதே மாதிரியான நிலைமை தான். நான் கிளாஸுக்கோ இல்லை அங்கே நடத்துகிற பாடத்துக்கோ அதிகமாக முக்கியத்துவம் தரமாட்டேன். ஆசிரியர்களை தனியாக சந்தித்து உரையாடுவேன். அதுதான் என் வாழ்க்கைக்கு ரொம்ப பயனாக இருந்ததுன்னு சொல்லுவார். அடுத்தது இதுக்கப்புறம் வரதெல்லாம் லைனாக கொஷின் தான், ப்ரீவியஸ் இயர் கேள்வி தான். அடுத்தது நேரு தன் பொண்ணுக்கிட்ட சில விஷயங்களை கேட்குறாரு. நான் போன லெட்டர்லேயே சொல்லியிருந்தேன், நீ வாசிப்பதற்கு சில புத்தகங்களை நான் அனுப்பலாமான்னு கேட்டிருந்தேன். நீயும் அனுப்ப சொல்லியிருந்த. உனக்கு எந்த மாதிரியான புத்தகம் பிடிக்குன்னு நீ சொன்னேன்னா நான் அதை அனுப்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் எளிதாக இருக்குன்னு சொல்கிறாரு. அது இல்லாத இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி. புத்தகம் வாசிப்பதனை நம்ம கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராது. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி தான். புத்தகம் வாசிப்பதை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செஞ்சோம்னா நமக்கு புத்தகம் வாசிக்கிற மகிழ்ச்சியை தராது, வெறுப்பு தான் உண்டாக்கும். அது மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இருந்த பாட புத்தகங்கள்லாம் நமக்கு அந்த மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதை சொல்லிட்டு ஆசிரியர்களை அவங்க எழுதின புத்தகங்களை பற்றி தொடர்ச்சியாக சொல்கிறாரு. ஷேக்ஸ்பியர், மில்டன் போன்றவர்கள் எவ்வளவு அற்புதமான ஆங்கில படைப்பாளிகள்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இதில் நம்ம இந்த ஆசிரியர்கள் பேரை கொடுத்துட்டு கூட டால்ஸ்டாய் ரஷ்யா, ஷேக்ஸ்பியர், பிளேட்டோ கிரேக்கம், இப்படி ஒரு ஆசிரியர்கள் கொடுத்துட்டு அவங்களுடைய படைப்பு எந்த நாடுன்னு கூட கேள்விகள் கேட்டிருக்காங்க. நம்ம தெளிவாக படிக்கணும் ஒரு பாயிண்ட்டையும். ஷேக்ஸ்பியர், மில்டன் முதலானவர் எந்த அளவுக்கு அற்புதமான ஆங்கில படைப்பாளிகள்னு உனக்கு தெரியுமா? ஒவ்வொருவருக்குமே ஒரு விதமான புத்தகம் பிடிக்கும். குழந்தையாக இருக்கும்போது ஒரு புத்தகம் பிடிக்கும், இளைஞராக இருக்கும்போது ஒரு வகையான புத்தகம் பிடிக்கும். வயதாக ஆக ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதிரியான புத்தகத்தோட விருப்பம் மாறிக்கொண்டே தான் இருக்குன்னு சொல்கிறாரு.
அடுத்தது இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் கேள்வி தான். உன் மீது நான் புத்தகங்களை திணிக்க விரும்பவில்லை. உனக்கு எந்த மாதிரியான புத்தகம் பிடிக்கும் நீயே சொல்லு. நாட்டு நடப்பு பற்றின பொருளாதாரம் பற்றின புத்தகம் பிடிக்குமா, அல்லது கவிதை சார்ந்த புத்தகம் உனக்கு பிடிக்குமா? உனக்கு எந்த புத்தகம் பிடிக்கும் நீயே சொல்லு. ஏன்னா உன் மீது நான் புத்தகங்களை திணிக்க விரும்பவில்லை. இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி தான். அடுத்தது பார்த்தோம்னா சில புத்தகங்களை பற்றி நான் பொதுவாக சொல்கிறேன். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி தாங்க. இதிலிருந்து தொடர்ந்து வர எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி தான். ஒரு பாயிண்ட்டாக முக்கியமாக பார்த்துக்கலாம். பிளேட்டோவின் புத்தகங்கள் சுவையானவை, சிந்தனையை தூண்டுபவை. கிரேக்க நாடகங்கள் ஆர்வத்தை தூண்டுபவை. சிந்தனையை தூண்டும், ஆர்வத்தை தூண்டுனாலே கிரேக்க நாடகம், கிரேக்க புத்தகம் தான் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த லைன் மாறாத கேள்விகள் கேட்பாங்க. பிளேட்டோவின் புத்தகங்கள் சுவையானவை, சிந்தனையை தூண்டுபவை. நாங்கள் எப்படி ஞாபகம் வச்சோம்னா, பிளேட்டில் சாப்பிட்டா ரொம்ப சுவையாக தான் இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோம். மற்ற பாயிண்ட்லாம் சிலதெல்லாம் புரிஞ்சதெல்லாம் அப்படியே வச்சுக்கோம். புரியாத சில பாயிண்ட்லாம் இந்த மாதிரி சில ஷார்ட்கட் மட்டும் நமக்கு வாயில், அந்த மைண்டில் நமக்கு வாயில் எந்த வார்த்தை வருதோ அதை நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கினாலே போதும். பிளேட்டோவின் புத்தகங்கள் சுவையாக இருக்கும், சிந்தனையை தூண்டுற மாதிரி இருக்கும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா கிரேக்க நாடகங்கள் நம்மளுடைய ஆர்வத்தை தூண்டுறதாக இருக்கும். அவை சுருக்கமாகவும் இருக்கும், வாசிக்க எளிதாகவும் இருக்கும்னு நாடகங்களை பற்றி பேசுகிறாரு. அப்படி நாடகத்தை பற்றி பேசும்போது நம்ம பிளேட்டோவின் நாடகம், கிரேக்க நாடகங்களை பேசுகிறோம். காளிதாசருடைய சாகுந்தல நாடகத்தை வாசிச்சிருக்கிறாயா, அது வாசிக்க வேண்டிய நூல். இதே கேள்வியாக கேட்கலாம். சுவையானவை, சிந்தனை தூண்டுபவைன்னு வந்தால் அது பிளேட்டோவோட நாடகங்கள், புத்தகங்கள்னு வந்துடணும். அடுத்தது பார்த்தோம்னா காளிதாசருடைய நம்ம வாசிக்க வேண்டிய நூல் எது அப்படின்னு நேரு தன் மகளுக்கு எதை சொன்னார்னா, காளிதாசர் இதே சாகுந்தலம் என்ற நூல் தான் வாசிக்க வேண்டிய நூலாக நேரு தன் மகளுக்கு சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தோன்னா சென்ற ஆண்டு தால்ஸ்டாயும் போரும் அமைதியும் என்ற நாவலை வாசிக்கப் போவதாய் சொன்னால் வாசித்து விட்டாயா, அது உலகின் மிக சிறந்த நூல்களில் ஒன்றுன்னு சொல்கிறாரு. அப்போ நேரு உலகின் மிக சிறந்த நூல்களில் அதுவும் ஒன்றுன்னு எதை சொல்கிறாருன்னா, தால்ஸ்டாய் எழுதிய போரும் அமைதியும் என்ற நூல் தான் உலகிலேயே மிக சிறந்த நூல்னு நேரு சொல்கிறாரு. இந்த தால்ஸ்டாயோட போரும் அமைதியும் என்ற நூல் தான் காந்தி விரும்பி படித்த நூலாகும். அடுத்தது பார்த்தோன்னா எனக்கு நேரு பர்சனலாக சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பிடித்தமானவர் யாருன்னா பெர்ட்ரண்ட் ரசல் என்பவர் தான் பிடித்தமானவர். அவருடைய ஆங்கிலம் அருமையானது, அவருடைய எழுத்து அறிவார்ந்தது. இதே ப்ரீவியஸ் இயரில் கேட்டதான். யாருடைய ஆங்கிலம் அருமையானது, அறிவார்ந்த எழுத்து அவருடையதுன்னு யாரை நேரு சொல்கிறாருன்னா பெர்ட்ரண்ட் ரசல் தான். நேருக்கு ரொம்ப பிடித்தமான கவிஞர் யாருனாலும் பெர்ட்ரண்ட் ரசல் தான். பெர்ட்ரண்ட் ரசல் எப்படி எந்த மொழி நமக்கு இங்கேயே தெரிஞ்சு போச்சு, ஆங்கிலம். பிளேட்டோ நமக்கு பார்த்தோம்னா கிரேக்கம், பெர்ட்ரண்ட் ரசல் ஆங்கிலம், தால்ஸ்டாய் பார்த்தோம்னா ரஷ்யா, சாகுந்தலம் காளிதாசர் பார்த்தோம்னா இந்தியா. அடுத்தது பார்த்தோம்னா இது முக்கியமான ப்ரீவியஸ் இயர். நம்ம புத்தகம் வாசிக்க 1000 காரணங்கள் சொல்லலாம். அறிவு பெறுவதற்காக, மகிழ்ச்சி அடைவதற்காக, பொழுதுபோக்கிற்காக 1000 காரணம் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி இது. 1000 முகங்கள் கொண்டது வாழ்க்கை, அதனை புரிந்து கொள்ளவும் மொழியாக வாழவும் புத்தக வாசிப்பு நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் 1000 முகங்கள் கொண்ட 1000 மனிதர்களை நம்ம பார்ப்போம். ஒவ்வொருவரோட அனுபவத்தையும் நம்ம போய் தெரிஞ்சிக்க முடியாது. அது எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்குதுன்றதுக்கு தான் இந்த வரி சொல்கிறாரு. 1000 முகங்கள் கொண்டது வாழ்க்கை, அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக அணுகவும் புத்தக வாசிப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தோம்னா இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டதான். தனியொரு மனிதனுடைய பட்டறிவு பார்த்தோன்னா ரொம்ப மிகவும் குறியது. புத்தகங்களில் நமக்கு ஏராளமான மனிதர்களோட பட்டறிவு சிந்தனைகளாக அடக்கி வச்சுருக்காங்க. நம்ம அதை வாசிக்கும் போது தான் நம்ம நம்மளுடைய சிறு மூளையிலிருந்தே வெளியேறோம். சிறு மூளைனா இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னா, நம்மளுடைய குறுகிய அறிவு வட்டத்திலிருந்து நம்ம வெளியேறணும். தனி ஒரு மனிதனுடைய பட்டறிவு ரொம்பவும் குறைவு. அது நம்ம புத்தகங்களில் ஏராளமான மனிதர்களுடைய அறிவு கொட்டி கிடக்குது சிந்தனைகளாக. அதை நம்ம வாசிக்கும் போது தான் நம்ம சிறு மொழியிலிருந்து வெளியேறன்னு நேரு சொல்கிறாரு. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா அதில் குறிப்பிட்டிருந்த ஆள்களை பற்றி பர்டிகுலராக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்க்கலாம். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக நேரு படித்தது இங்கிலாந்தில் இருக்கிறது. அடுத்தது ஷேக்ஸ்பியர் நம்ம பார்த்தோம். ஷேக்ஸ்பியர் ஆங்கில நாடக ஆசிரியர் வருவார். ஷேக்ஸ்பியரோட நாடகங்களை பற்றி நமக்கு தெரியும். ஷேக்ஸ்பியர்னால் ஆங்கிலம் வருவார். மில்டன் ஷேக்ஸ்பியர்னாலும் ஆங்கிலம் தான். அடுத்தது இன்னொரு ஆங்கிலம் நம்ம பார்த்தோம். பெர்ட்ரண்ட் ரசலும் ஆங்கில சிந்தனையாளர், கருவியாளர் தான். பெர்னாட் ஷாவும் ஆங்கில நாடக ஆசிரியர் தான். அப்போ ஷேக்ஸ்பியரும்
பெர்னார்ட் ஷாவும் ஆங்கில நாடக ஆசிரியர்கள் வராங்க. பெர்ட்ரண்ட் ரசல் பார்த்தோன்னா கல்வியாளர் சிந்தனையாளர் என்ற வகையில் இவரும் ஆங்கில மொழியை சேர்ந்தவர் தான். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இதில் பிளேட்டோ வந்து கிரேக்க சிந்தனையாளர். சாக்ரட்டிஸ் நம்ம இந்த ஆர்டர் கூட ப்ரீவியஸ் இயரில் இந்த எக்ஸாம்லையும் கேட்டாங்க, ப்ரீவியஸ் இயர்லையுமே கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம யாருன்னு பார்த்தோம்னா தத்துவங்களோட வளர்ச்சிக்கு பார்த்தோன்னா கிரேக்கத்தில் சாக்ரட்டிஸோட மாணவர் தான் பிளேட்டோவோட மாணவர் தான் அரிஸ்டாட்டில். இந்த அரிஸ்டாட்டிலோட மாணவர் தான் அலெக்சாண்டர். உலகையே அடக்கி தன்னுடைய நாடு தான் கிரேக்கம் தான் எல்லாத்தையும் ஆளணும்னு நினச்ச அலெக்சாண்டர் அரிஸ்டாட்டிலோட மாணவர் தான். பிளேட்டோ வந்து கிரேக்க சிந்தனையாளர். அடுத்தது காளிதாசர் பற்றி நமக்கு தெரியும், வடமொழி நாடக ஆசிரியர். தால்ஸ்தாயோட போர் அமைதியும் என்ற நூல் சொன்னோம். தால்ஸ்தாய் வந்து ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அல்மோரா சிறை பார்க்கணும். ஏற்கனவே நம்ம சொன்னோம் உத்தராஞ்சல் மாநிலத்தில் தான் இந்த அல்மோரா சிறைச்சாலை இருக்கிறது. அடுத்தது கிருபாலினி யாருன்னா விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர் பேர் தான் கிருபாலினி. இந்த பாயிண்ட் எல்லாமே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ப்ரீவியஸ் இயரில் அப்படியே கேள்வியை கேட்டிருக்காங்க. 6th வேர்ல்டு புக்கில் இயல் இருக்கிற இலக்கணம் பார்க்கலாம். இந்த இலக்கணத்தில் ஒரு சொல் பல பொருளும் இரட்டை கிளவி அடுக்கு தொடர் பற்றியும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். பாரதிதாசன் பாடலில் நம்ம வந்து பார்த்தோம் தழையா வெப்பம் தழைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் தனியவும்னு பார்த்தோம். அப்போ தழைன்ற ஒரு வார்த்தை இருக்குது. இந்த தழை என்ற வார்த்தைக்கு என்னென்ன மீனிங் வருதுன்றதான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சொல்லி எடுத்துக்கிறாங்க, மரமும் தழையும் என்ற ஒரு சொல்லி எடுத்துக்கிறாங்க. மரமும் தழையும்னா மரமும் அந்த மரத்தில் இருக்கிற தழைனா இலைன்ற ஒரு பொருளையும் குறிக்கும். அந்த வகையில் மரமும் தழையும்னு கொடுத்துக்கிறாங்க. இதில் வந்து நம்ம தழைன்னு எடுத்துக்கணும்னா அந்த செடி கொடியை குறிக்கும், ரைட்டு தான். தழைனா அந்த செடி கொடியை குறிக்கிற இலை தான். அது தழைனா செடி கொடியை குறிக்கும், ரைட்டு தான். இங்கு தழை என்பது மரமும் தழையும்னு வருது. இங்கே வந்து தழை என்பது மரமும் வந்து ஒரு பெயர் சொல்லு தான், தழையும் வந்துமே ஒரு பெயர் சொல்லு தான் வரும். பெயர் சொல் 6 வகைப்படும் நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு இந்த பெயர் சொல் வந்து பார்த்தோன்னா சினை பெயரில் வரும். சினை பெயர், தொழில் பெயர், பண்பு பெயர், இப்படி 6 வகை பெயர் சொல் இருக்குது. அதில் இந்த தழை என்பது பெயர் சொல்லிலும் குறிப்பாக சினை பெயரில் வரும். ஆக தழை என்பது பெயர் சொல்லு தான். இப்போ அடுத்தது நம்ம பார்த்தோம்னா தழையா வெப்பம் தழைக்கவும், நம்ம அந்த பாடலில் படிச்சிடல, தழையா வெப்பம் தழைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் தனியவும்னு நம்ம படிச்சிடல. அதில் தழையாத வெப்பம்னா என்னன்னா குறையாத வெப்பம், மிகுந்த வெப்பம்னு பொருள்னு நம்ம படித்தோம். அப்போ அந்த இடத்துல மரமும் தழையும்னு வந்தது. மரமும் அதில் இருக்கிற இலையும் என்ற அர்த்தத்தில் அது பெயர் சொல்ல அங்கே வந்தது. இங்கே பார்த்தோம்னா தழையா வெப்பம்னா குறையாத வெப்பம்னு அர்த்தம். அப்போ குறையாத வெப்பம் என்ற வார்த்தையில் தழையான்னு வார்த்தை அது இங்கே என்னன்னா இங்கே வந்து அந்த தழை வந்து வினை சொல்லாக வருகிறது. இது மட்டுமல்ல, இன்னொரு பொருள்லையும் வருதுன்னு சொல்கிறாங்க பாருங்க. இப்போ தழைத்தல்னு சொல்கிறோம், இதுக்கு வந்து கூடுதல் எனவும் குறைதல் எனவும் பொருள் போடும். ஏன்னா தழையா வெப்பம் தழைக்கவும்னா இந்த இடத்துல வர தழைக்கவும் வந்து குறைதலை சொல்கிறோம். தழையா வெப்பம் குறையாத வெப்பம் குறைய மழை வான்றது தான் அந்த மீனிங்கே. அப்போ இந்த இடத்துல வர தழைக்கவும் என்பது குறைதல் என்ற அர்த்தம் வரும். தழைத்தல்னு ஜென்ரலாக வந்தால் கூடுதல் என்ற அர்த்தம் வரும். இதுக்கு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்க, நாடு தழைக்க, உங்கள் குலம் நல்லா தழைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, முன்னோர்கள்லாம் வாழ்த்துவாங்கள்ல, அந்த மாதிரி நாடு தழைக்கனா நாடு நல்லா வளர்கன்ற அர்த்தம் வருது இங்கே. இப்போ ஒரு தழைக்கன்றதுக்கு எவ்வளோ மீனிங் இருக்குதுன்னு தான் நம்ம இதில் பார்த்துன்னு இருக்கோம். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா சோலையை தழைய உடுத்தினால் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. அதாவது என்னன்னா சோலைன்னு சொல்லிட்டேன், சேலையை தழைய உடுத்தினால்னு வந்தால் சேலையை வந்து நல்லா தாழ படியுமாறு உடுத்தினால் என்பது தான் பொருள். நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், தளரேன் என்ற ஒரு வார்த்தை சொல்லுவோம். இதுக்குமே பல பொருள் உண்டு. இப்போ சாப்பாடில் கூட சொல்லுவோம், சாம்பார் நல்லா தளர ஊற்றி சாப்பிட்றான்னு சொல்லுவோம். நம்ம தளரன்னா இந்த இடத்துல அடர்த்தி அதிகமான அர்த்தம். இன்னொன்று வரும், இப்போ நம்ம எதனா இறுக்கமாக பிடிச்சிருந்தா தளர பிடிடான்னு கூட சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து லகுவாக லேசாகன்ற கூட பொருள் வரும். அந்த மாதிரி இந்த ஒரு தழைக்கு எவ்வளோ பொருள் வருது பாருங்கள். பெயர் சொல்லாகவும் வருது, வினை சொல்லாகவும் வருது, அளவு கூடுதல் குறைதல் என்ற தொழில் பெயராகவும் வருது. இங்கே வந்து தாழ படியுமாறு என்ற பொருள்லையுமே இது வருது. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா
பழமொழி 400 என்ற செய்யுள்ள நம்ம ஆற்று நான் படிச்சிருப்போம், வழிநடை உணவு கட்டுச்சோறுன்னு. அந்த ஆற்று நான் பிரித்து எழுதுகிற முறை நம்ம பார்த்தோம். 6 கூட்டல் உணா தான் பிரித்து எழுதுகிற முறை. அதில் இருக்கிற 6க்கு என்னென்ன மீனிங் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது நம்ம அங்கேயே பார்த்துட்டோம், இருந்தாலும் இங்கே அந்த லைனோட ஒரு டைம் பார்த்துடலாம். 6 என்பது ஒரு எண்ணையும் குறிக்கும், ரைட்டு தான். அடுத்தது 6 பார்த்தோம்னா இயற்கையாக இரு கரைகளுக்கிடையே இந்த ஓடுற நீரையும் குறிக்கும். இயற்கையாக இரு கரைகளுக்கிடையே ஓடும் நீர் பரப்பும் என்னதான் 6 தான். அடுத்தது 6 நாளும் வழி தான், வழின்னு அர்த்தம். போகின்ற வருகின்ற வழியையும் 6ன்னு தான் சொல்லுவாங்க. அடுத்தது 6 நாளும் தனி என்ற அர்த்தமும் சொல்லுவாங்க. அந்த 6 தான் தனி, கோவத்தை ஆற்றுடான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தனி தான் இது. இப்படி பல பொருள்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம நல்லா பார்த்துக்கணும். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேள்வி கேட்டிருக்காங்க. இரட்டை கிளவி அடுக்கு தொடர் பற்றி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம். இரட்டை கிளவி அடுக்கு தொடர்னு 2 வார்த்தை இருக்குது. இந்த இரட்டை கிளவி பிரித்தால் பொருள் தரலைன்னா அது இரட்டை கிளவி. எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, இரட்டை கிளவினா இரண்டுமே ஒட்டிட்டு தான் இருக்கும். 2 இரட்டை கிளவினா 2, அது பிரிக்கவே முடியாது. அடுக்கு தொடர் பிரித்தாலும் பொருள் தரும். இப்போ இதில் நம்ம இரட்டை கிளவி பற்றி பார்க்கலாம். இரட்டை கிளவி என்னென்னா, இப்போ கனகன தன்னதனா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே மேலே பாரதிதாசன் பாடல் பார்த்தோம். தகர பந்தல் தனதன வெண்ண, நகர பெண்கள் செப்பு குடங்கள் எல்லாம் கனகன வெண்ண, தாழும் கூரைகள்லாம் சலசல வெண்ண என்று நம்ம பாரதிதாசன் பாடலில் மழையை குறிக்கிற சத்தத்தை பற்றி பார்த்தோம். எந்தெந்த உறுப்புக்கு எந்தெந்த பொருளுக்கு எந்தெந்த மாதிரி பார்த்தோம். நம்ம கூட பாம்பு சொல்லுவோம், சரசரன்னு போச்சு அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே என்னன்னா, நம்ம ஒரு ஒலியை உணர்த்துவதற்காக 2 வார்த்தைகளாக நம்ம சேர்த்து சொல்கிறது தான் இந்த இரட்டை கிளவி. இரட்டை கிளவிக்கு அடுக்கு தொடருக்கு ஏற்கனவே ஒரு வித்தியாசம் பார்த்தோம். பிரித்தால் இரட்டை கிளவினா பிரித்தால் பொருள் தராது, அடுக்கு தொடர்னா தரும். 2வது வித்தியாசம் என்னன்னா, இரட்டை கிளவி 2 முறை மட்டுமே அடுக்கி வரும். இப்போ கனகனன் மட்டும்தான் சொல்ல முடியும். கனகன 3-4 டைம் சொன்னோம்னா அதுக்கு மீனிங் வராது, கரெக்டான சத்தம் வராது. அதனால கனகன என்று இரட்டை கிளவி 2 டைம் தான் சொல்ல முடியும். அடுக்கு தொடர் 4 டைம் வேணா சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, வா வா வா, போ போ போன்னு நம்ம எத்தனை முறை வேணா சொல்லலாம். இந்த வா வா வால நம்ம பிரிச்சோம்னாலும் வான்னு மீனிங் தரும். ஆனால் இந்த தனதன கனகனவில் நம்ம பிரிச்சோம்னா அதுக்கு நமக்கு மீனிங் தராது. அதனால இது 2 சேர்ந்து தான் ஒரு இரட்டை கிளவி. அடுக்கு தொடர் சேர்ந்து வராது, பிரித்தாலும் பொருள் தரும். இரட்டை கிளவியை பிரித்தால் பொருள் தராது. அடுத்தது நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா, குறில் நெடில் வேறுபாடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நம்ம நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். இதுக்கு நமக்கு பின்னாடி இதை உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை பார்த்தாலே போதுமானது. செவல் கூவியதுன்னு வரக்கூடாது, சேவல் கூவியதுன்னு வரணும். அடுத்தது ஆணும் பேணும் சமம்னு கொடுத்துருக்காங்க, ஆணும் பெண்ணும் சமம்னு வரணும். அடுத்தது ஏட்டிக்கு பொட்டி பேசாதேன்னு கொடுத்துருக்காங்க, ஏட்டிக்கு போட்டி பேசாதேன்னு பே வரணும். அடுத்தது பார்த்தோம்னா, அவன் எங்கே சேன்றான்னு கொடுத்துக்கிறாங்க, சே வரணும். இந்த குறில் நெடில் வேறுபாடு தான் மேலே கொடுத்துருக்காங்க. இதுக்கு குறில் நெடில் பிழைனே பேர். அடுத்ததாக முக்கியமான கலை பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த இலக்கணத்துக்கு பின்னாடி தான் இருக்கும். இதுவும் கரகாட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. நாட்டுப்புற கலைகளில் ஒரு முக்கியமான கலை தான் கரகாட்டம். இந்த கரகாட்டம் இதில் ஒரு 3-4 பாயிண்ட் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கலாம். நாட்டுப்புற கலையில் முக்கியமான கலையில் ஒன்று கரகாட்டம். இது தற்காலத்தில் ஆணும் பெண்ணும் 2 பேர் இணைந்து ஆடுற ஆட்டமாக இருக்குது. இந்த ஆட்டம் ஆடப்படும் இடம் எதுனா, ஊர் திருவிழாவில், சாமி ஊர்வலத்தில், அப்படி இல்லைன்னா தேரோட்ட நிகழ்ச்சிகளில் இந்த கரகாட்டம் ஆடப்படுகிறது. பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவராலும் விரும்பி பார்க்கும் கலையாக இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, தலையில கரகம் வைத்து நாதஸ்வர இசைக்கு பாடுவது தான் கரகாட்டம். இந்த கரகாட்டத்திற்கு களம் எதுனா, அந்த அகலமான நெடும் தெருக்கள் தான், பெரிய பெரிய தெருக்கள் தான் இந்த கரகாட்டத்துக்கு முக்கியமான களம்னு சொல்றாங்க.